இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் திருவருகை காலத்தின் 4வது வாரத்தில் இருக்கின்றோம். இப்பொழுது நாம் ஏற்றக்கூடிய மெழுகுவர்த்தி அன்பின் மெழுகுவர்த்தி. இது அன்னை மரியாவையும் அவர் கணவர் புனித யோசேப்பையும் குறிக்கின்றது. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். மீட்பரை சந்திக்க அன்னை மரியாவும் புனித யோசேப்பும் எவ்வாறு ஆயத்தமாய் இருந்தனரோ அவர்களைப் போல நம்மை மீட்க வந்த பாலகனை வரவேற்க நம்மை தயார்படுத்த இதுவே வாய்ப்பு. அன்னையின் எதிர்நோக்கையும் புனித யோசேப்பின் நேர்மைத்தனத்தையும் கொண்டு வாழ முயல்வோம். ஜெபம். உலகை கடந்த ஞானமே, உண்மை கடவுளின் வார்த்தையே, இயேசு கிறிஸ்துவே வந்து மீட்பின் பாதையை எமக்கு காட்டும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது கிறிஸ்டின் அம்மாள் அவர்களுடைய ஆன்மீக பாட்டிக்காகவும், கோவிட்-19 பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டு இறந்து போன அனைவருடைய ஆன்மீக பாட்டிக்காகவும், யாரும் நியாத ஆன்மாக்கள், உத்தரிக்கிற ஆன்மாக்கள், மாசில்லா குழந்தைகள் மற்றும் அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இறைவன் இவர்கள் செய்த குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் வான இன்பத்தை அளித்தருளும்படியாக இந்த திருப்பலியில் அவர்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியானது ஜோஷுவா ஃபு, MH யாங், டேனியல் அண்ட் செரில், பிபி லூக் இவர்களுடைய சிறப்பு கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், கோவிட்-19 பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டிருப்பவர்களுக்கு இறைவன் நல்ல உடல் உள்ள சுகத்தை தர வேண்டும் என்ற அந்த சிறப்பு கருத்துக்காகவும், சிங்கப்பூரில் பணிபுரியக்கூடிய அனைத்து வெளிநாட்டு பணியாளர்களையும் இறைவன் அபரிமிதமாக ஆசிர்வதித்து அவர்களுக்கு உடல் ஆன்ம நலன்களை தர வேண்டும் என்ற அந்த சிறப்பு கருத்துக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த திருப்பலியானது ஆண்ட்ரூஸ் அண்ட் ஜென்னிஃபர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியதலாகவும், திருமதி ரோசி பேட்ரிக் அவருக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியதலாகவும் திருப்பலியானது நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த திருப்பலியை நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் விண்ணப்பங்களுக்காகவும் இறைவன் நம்முடைய குடும்பங்களுக்கு அன்னை கன்னிமரியா வழியாக செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் நன்றியதலாகவும் கண்களை மூடி மௌனமாக இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் இவைகளை எல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் மனிதர் ஆனதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாற்றி பெற நீர் எங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தாவீதின் அரசு ஆண்டவர் முன் என்றென்றும் உறுதியாக இருக்கும். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். தாவீது அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றியிருந்த எல்லா எதிரிகளின் தொல்லையினின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார். அப்போது இறைவாக்கினர் நாத்தானை தாவீது அழைத்து, பாரும், நான் கேதுரு மரங்களால் ஆன அரண்மனையில் வாழ்கிறேன், கடவுளின் பேழையோ கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார். அதற்கு நாத்தான், நீர் விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும், ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார். அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல், நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப் போகிறாயா? என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழைத்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழுற செய்வேன். எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஒரு இடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழ செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாட்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பதிலளிக்க வேண்டிய பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்று நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்க செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைக்க செய்வேன். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பறைசாற்ற நற்செய்திக்கு ஏற்ப வாழ
கடவுள் உங்களை உறுதிப்படுத்த வல்லவர். ஊழி காலமும் மறைபொருளாக இருந்த இந்த நற்செய்தியை இப்போது வெளிப்படுத்தியுள்ளார். இறைவாக்கினர் வாயிலாக இது நமக்கு தெளிவாகி உள்ளது. என்றும் வாழும் கடவுள் கட்டளைப்படி எல்லா மக்களுக்கும் இது தெரிய வந்துள்ளது. இதனால் அவர்கள் நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொள்வார். ஞானமே உருவாகிய கடவுள் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் வழியாக என்றென்றும் மாட்சியும் உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் எழுந்து நிற்போம். அல்லேலுயா, அல்லேலுயா. நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படி எனக்கு நிகழட்டும். அல்லேலுயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறை மகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை, 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறோம். ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாக இந்த மெழுகுதிரி ஏற்றினோம். அன்பின் மெழுகுவர்த்தி, அமைதியின் மெழுகுவர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. நம்முடைய உள்ளத்தில் அமைதி இழந்து போயிருந்தால், அன்பு இல்லாமல் போயிருந்தால், இல்லாட்டி இழந்து போன அந்த அமைதியை, அன்பை தேட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. என்ன செய்யணும் அப்படின்னா, சரணாகதி அடைதல். அன்னை கன்னிமரியா எப்படி இறைவனிடத்தில் சரணாகதி அடைந்தார்களோ அதே போன்று நாம் இறைவனிடத்தில் சரணாகதி அடைகின்ற பொழுது நமக்கு அந்த அமைதியானது கிடைக்கும், அன்பானது கிடைக்கும், இழந்து போனதை மீட்க பெறுவோம் அப்படின்னு புனித அகுஸ்தினார் ரொம்ப அழகாக சொல்வார். உன்னையன்றி உன்னை படைத்த கடவுள், உன்னால் அன்றி உன்னை மீட்க முடியாது. நம்முடைய விருப்பு இல்லாமல் நம்மை படைத்த கடவுள் நம்ம மீட்க வேண்டும் என்றால் அதற்கு நம்முடைய ஒத்துழைப்பு என்பது மிகவும் அதிகமாக தேவைப்படுகிறது அப்படின்னு புனித அகுஸ்தினார் சொன்னார். அந்த மீட்பின் திட்டம் தொடங்கியது, மனிதன் கடவுளுடைய மீட்பு திட்டத்திற்கு முழுவதுமாக ஒத்துழைப்பு தந்தது இன்றைய நற்செய்தி வாசகத்திலிருந்து தொடங்குகிறது. அன்னை மரியாளுக்கு புனித கபிரியேல் வானதூதர் மங்கள வார்த்தை சொன்ன அந்த நிகழ்வை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கும் முதல் வாசகத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்குது. முதல் வாசகத்தினுடைய கதாநாயகனாக இருப்பவர் யாருன்னு கேட்டால் தாவீது அரசர்.
அவர் என்ன செய்கிறாரு, ஆண்டவராகி கடவுளுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அப்போ கடவுள் என்ன நினைக்கிறாரு, மனிதன் தனக்கு கோயில் கட்ட வேண்டும் என்பதை விட மனிதர்களுக்கு நான் வீடு கட்டி தருகிறேன் அப்படின்னு சொல்லுவது தான் இன்றைய முதல் வாசகம், நற்செய்தி வாசகம் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. தாவீதரசர் கடவுளுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் அன்னை மரியாளின் மூலமாக மனிதர்களுக்கு மீட்பு திட்டத்தை கடவுள் கொடுத்தார். அதுதான் இந்த முதல் வாசகத்துக்கு நற்செய்தி வாசகத்துக்கு உள்ள தொடர்பாக இருக்கிறது. அப்போ தாவீது என்ன பண்ணுறாரு, நாத்தான் தாவீது அரசர் இடத்துல சொல்லும்போது சொல்லக்கூடிய வார்த்தை ஆண்டவர் உன்னோடு இருப்பார் அப்படின்ட்டு. இந்த நற்செய்தி வாசகத்தில் கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாளுக்கு சொன்ன வார்த்தை என்ன, ஆண்டவர் உம்மோடு இருப்பார் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது எதையும் நம்மால் சாதிக்க முடியும் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால்தான் தாவீது அரசர் இதை உணர்ந்து திருப்பாடல் 23:4 ரொம்ப அழகாக சொல்வார். சாவின் இருள்தூள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்திங்கிருக்கும் அஞ்சிடேன். ஆண்டவர் அவரோடு இருந்ததனால்தான் எதையும் அவரால் செய்ய முடிந்தது. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்திங்கிருக்கும் அஞ்சிடேன். அப்படிப்பட்ட அந்த மனநிலை நமக்கு வேணும். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிற அந்த மனநிலை வருகின்ற பொழுது நம்மால் எதையும் சாதிக்க முடியும். இனி நற்செய்தி வாசகத்தில் பாருங்களேன், அது எதை காட்டுகிறது, ஆண்டவராகிய கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஏதோ பெரிய பெரிய மனிதர்களுக்கு, பெரிய பெரிய ஆட்களுக்கு, பெரிய பெரிய இடத்தில் தோன்றக்கூடிய கடவுளாக ஆண்டவர் நம்மோடு இருக்கவில்லை. எப்படி இருக்கிறாரு, சின்னஞ்சிறிய சாதாரண சூழ்நிலைகளில், சாதாரண இடங்களில், சாதாரண மனிதர்களுக்கு தன்னையே வெளிப்படுத்தக்கூடிய கடவுளாக ஆண்டவராகிய கடவுள் இருக்கிறார். அதனால தான் அவங்களை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, சின்னஞ்சிறியவைகளின் கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் எங்கே அனுப்பினார், கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார் அப்படின்னு பார்க்குறோம். நாசரேத்து அப்படிங்கிற ஊரை பழைய ஏற்பாட்டில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு மக்களால் அடையாளம் காணப்பட முடியாத ஒரு ஊராக இருந்தது. அது மட்டும் கிடையாது, நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ, யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசி கேட்கிறோம். ஒருத்தர் கேட்குறார், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமா அப்படின்ட்டு. அந்த அளவிற்கு இன்சிக்னிஃபிகன்ஸ் பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் ஒரு முக்கியமில்லாத ஒரு ஊராக இருந்தது. அது மட்டும் இல்லை, வெளியில் போய் கலிலேயன் என்று சொன்னால் என்ன சொல்லுவாங்க, இவன் யூதன் அல்லாதவன் என்ற பார்வையில் பார்ப்பார்கள். ஏன்னா கலிலேயாவில் யூதர்களும் பிற இனத்தவர்களும் இரண்டாக கலந்திருந்தார்கள். அந்த ஊரிலிருந்து பெரிய இறைவாக்கினர்கள் தோன்றியது கிடையாது, பெரிய பெரிய மனிதர்கள் யாரும் தோன்றியது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஊர். எருசலேம் பார்த்தோம்னா மலை, நாசரேத்திலிருந்து ஒரு மடு. அப்படிப்பட்ட மலைக்கும் மடுவுக்கும் ஒட்டாத அந்த ஊரில் ஆண்டவராகிய கடவுள் அந்த கன்னியிடம் தோன்றுகிறார்னு பார்க்குறோம். ரெண்டாவது, அது தாவீது குடும்பத்தினராகி யோசிப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர், அவர் பெயர் மரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஊர்களில் பார்த்துருப்போம், நிறைய பேருக்கு சாதாரணமாக அந்தோணி சாமி, ஆரோக்கிய சாமி, இப்படி ஆரோக்கியமேரி, இந்த ஆரோக்கியமாதா, அந்தோணி, இப்படிப்பட்ட இடங்கள்லாம் அந்த பேர் ரொம்ப காமனாக இருக்கும். மரியா என்பது அந்த காலகட்டத்தில் பாலஸ்தீனாவில் ஒரு காமனான ஒரு பெயர். அதனால தான் சிலுவை அடியில் 4 மரியாக்கள் நின்று கொண்டிருந்தார்கள் என்று நற்செய்தியில் நம்ம வாசிக்கிறோம். மரியா என்பது ஒரு காமனான பொதுவான பெயர். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா கசப்பின் கடல். அப்படிப்பட்ட அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய தூதரை அனுப்பி மங்கள வார்த்தை சொல்ல அனுபவிக்கிறான்னு பார்க்குறோம். எந்த சூழ்நிலை இது சொல்லப்பட்டது, அதுக்கு முதல் பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பானது அறிவிக்கப்படுகிறது, சக்கரியாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. எங்கே அப்படின்னு கேட்டோம்னா ஆலயத்தில். அவர் தூபம் போட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது கடவுளுடைய வானதூதர் கபிரியேல் அவர் என்ன பண்ணுறாரு, சக்கரியாவுக்கு காட்சி கொடுத்து திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை முன்னறிவிக்கிறார். கோயில் எங்கே இருக்குது, அன்னை கன்னிமரியால் ஒரு சாதாரண பெண், சாதாரண இடத்துல சாதாரண ஒரு சூழ்நிலையில் அன்னை கன்னிமரியாவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பானது அறிவிக்கப்படுகிறது. அதனால் நம்ம என்ன உணர்ந்துக்கணும், ஆண்டவராகிய கடவுள் சின்னஞ்சிறிய சாதாரணமானவர்களுடைய கடவுள். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கலாம் பெரிய பெரிய அற்புதங்களை ஆற்றக்கூடிய கடவுள் நம்மளெல்லாம் மறந்துட்டாரோ, நம்மோடு இல்லையோ அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு ஏற்படுகின்ற பொழுது இதை மட்டும் நினச்சிக்குவோம். அன்னை கன்னிமரியால் ஒன்றும் வானத்திலேருந்து குதிச்சு வரல, அவங்களும் ஒரு சாதாரண பெண், சாதாரண இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண். புரோட்டோ எவாஞ்சலியம் ஆஃப் செயின்ட் ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புற விவிலியத்தில் சாராத நூல்களில் அது ஒரு நூல். அதில் அன்னை கன்னிமரியாளுக்கு
கபிரியல் வானத்தூர் எங்கே காட்சி கொடுத்தாருன்னா அவங்க தண்ணி பிடிக்க போகும்போது அந்த இடத்துல காட்சி கொடுத்தாரு. இன்றைக்கும் நம்ம வந்து புனித நாட்டுக்கு போனோம் அப்படின்னா அன்னை மரியாளுடைய கிணறு என்று ஒன்று இருக்குது, அது சொல்கிறாங்க பார்த்தவங்கெல்லாம். அப்படி அந்த இடத்துல சாதாரண இடத்துல காட்சி கொடுக்குறார். அப்போ நமக்கு என்ன முக்கியம்? ஆண்டவர் ஆகிய கடவுள் நம்மோடு இருக்கணும். நம்மோடு இருக்கின்ற பொழுது நம்ம எதையும் சாதிக்க முடியும். அந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுவீர் அப்படின்ட்டு மத்திய நற்செய்தியில் என்ன சொல்லுவார்? அதுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இயேசு இம்மானுவேல் எல்லாம் ஒன்று தான். இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம்? கடவுள் நம்மோடு. இங்கே என்ன சொல்கிறார் மரியாவை பார்த்து? ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார். அப்போ ஆண்டவர் அவரோடு இருக்கின்ற பொழுது இயேசுவை நமக்கு பரிசாக தர்றாங்க. அது நம்மோடு இருக்கக்கூடிய கடவுளாக இயேசு ஆண்டவர் இருக்கிறார். ஒரு முறை அமெரிக்காவில் வந்து உள்நாட்டு போரானது நடைபெற்று கொண்டிருந்தது. பயங்கர பிரச்சனை. ஆபிரகாம் லிங்கனுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல, மனக்குழப்பத்தோடு இருக்கிறார். அப்பொழுது அவருடைய அமைச்சரவை சகாக்கள்லாம் அவரை வந்து சந்தித்து, லிங்கன் கவலைப்படாதீங்க, இந்த போரில் வந்து நம்ம வெற்றி பெற்று விடுவோம், ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஏன்னா கடவுள் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னாராம். அதற்கு லிங்கன் என்ன பண்ணார்? சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், கடவுள் நம்மோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், அதில் எந்த கவலையும் கிடையாது, எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் நாம் கடவுளோடு இருக்கிறோமா? அதையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அவர் சொன்னது போன்று நாம் கடவுளோடு இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த எல்லாத்துக்கும் காரணமே யார்? ஆண்டவர் ஆகிய கடவுள். அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. ஆனால் நம் ஆண்டவரோடு இருக்கிறோமா அப்படிங்கிறதையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதற்கு என்ன செய்யணும்? சரணாகதி அடைய வேண்டும் ஆண்டவரிடத்தில். இதோ ஆண்டவருடைய அடிமை என்று அன்னை கன்னிமரியாள் எப்படி சரணாகதி அடைந்தார்களோ அதே போன்று நாமும் அடைகின்ற பொழுது ஆண்டவருடைய அருளை முழுமையாக பெற்றுக்கொள்வோம். ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்காக முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளென்றும் கடவுளாக, ஒளி நின்றும் ஒளியாக, உண்மை கடவுளென்றும் உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாக யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியினால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையிலே அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கிறார். அவரது அரசுக்கு முடிவீராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கையும் ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமீன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்க்கின்றோம். அவர் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் உள்ளம் உடைந்தவர்களை நலமாக்கவும் இவ்வுலகிற்கு வந்தார். அவ்வாறு நம் காலத்திலும் தேவையில் உழல்வோர் அனைவருக்கும் அவர் மீட்பு அளிக்க திருவுள்ளம் கொள்ளுமாறு அவரது இரக்க பெருக்கத்தை கெஞ்சி மன்றாடுவோம். அன்பின் இறைவா, திருவருகை காலத்தில் அன்பின் ஞாயிறாகிய இன்று உலகில் இருக்கும் அனைத்து மாந்தரும் கிறிஸ்துவின் அன்பில் நிறைவில் என்றும் நிலைத்து நிற்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் இல்லை இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் வள்ளலேயும் இறைவா, மழையினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், முதியோர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டோர் ஆகிய அனைவருக்கும் தேவையான பாதுகாப்பையும் சுகத்தையும் தொற்று நோயிலிருந்து பாதுகாப்பையும் பெற்று வரவிருக்கும் விழா காலங்களில் இறைமகன் இயேசுவின் அன்பில் மகிழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் இல்லை இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணக தந்தையே எம் இறைவா, இளைஞர்கள் இவ்விழா காலத்தில் நல்ல சிந்தனைகளையும் நற்செயல்களிலும் விசுவாச வாழ்வில் நிலைத்து நின்று கிறிஸ்துவின் பரிவன்பை தங்கள் வாழ்வில் எந்நாளும் சான்று பகர தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் இல்லை இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசியை பொழிபவரே எம் இறைவா,
கொரோனா காலத்தில் வரவிருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவில் நாங்கள் அனைவரும் உமது அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, ஆசீர் பெற்றிட தேவையான மருத்துவ பாதுகாப்பையும் சமுதாய நலன்களும் பெற்றிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை பெருவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தந்தேனே இறைவா, இதய காணிக்கை தந்தேனே இறைவா, உந்தன் அருளோசை நிறைகின்ற திருக்கோயில் நிழல்தன்னில் காணிக்கை தந்தேனே இறைவா, இதய காணிக்கை தந்தேனே இறைவா. சுவை நீரை போலே எங்கள் மனமேவும் தூயவர் நீதானே, மின்னும் சுடர் சிதறும் ஒளி பூவை போலே எங்கள் இடர் நீக்கும் மேய்ப்பரும் நீரானே. கல்வாரி மலை தன்னில் அன்றே உலகை காட்டிட உதிரத்தை ஈந்தீரே, அதனால் காணிக்கை தந்தேனே இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமில்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்றி பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, புனித மரியாவின் திருவயிற்றை தூய ஆவியார் தமது வல்லமையால் நிரப்பினார். உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள இக்காணிக்கையையும் அவரே புனிதப்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வர இருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் மக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் வில்லியம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் நம்முடைய குடும்பங்கள் இறந்து போனவர்களையும் யாரும் நியாத ஆன்மாக்கள் நினைத்து பார்த்து அவர்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் சேர்ந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நான் உட்கொள்ளும் திரு உடலும் திரு ரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என் உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் மறுமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வந்த அன்பு ஆண்டவர். இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என்னில் எழுத்திருந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். வருந்தி சுமக்கும் பாரம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாரம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும். செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும். அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். இயேசு வருகின்றார். அனைவரும் முழந்தால் படியிடுவோம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையினில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களுடனும் எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமேன். கொரோனா வைரஸ் தொற்று நோய் நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையில் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாய் இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலியாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிமைக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். மீட்பளிக்கும் திருநாள் நெருங்கி வரும் இவ்வேளையில் நாங்கள் மேன்மேலும் இறைப்பற்றுடன் உம் திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வை
தகுதியான முறையில் கொண்டாட முன்னேறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்றது. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உம்முடனே, நீர் பெண்களில் பேறு பெற்றீர், உம் வயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோனே. பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவியர் எமக்காய் மன்றாடுவீர், இன்றும் எம்முடைய காலமுமே. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, நீர் பெண்களில் பேறு பெற்றீர், உம் வயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோனே. பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவியர் எமக்காய் மன்றாடுவீர். அனைவரும் முழந்தால் படியிடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் சோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே